வேதா வந்து விக்ரம் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ தான் கேர்டேக்கர் நினச்சிட்டு இருக்கியா? அப்படின்னா காலைல வந்து டைமிங் ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் காலைல கிளப்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. உடனே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வேதா வந்து முழிக்கிறாங்க. உடனே அவங்க இருக்கிறவங்க மன்னிச்சிடுங்க சார், வேதா டாக்டர் மேலே எந்த தப்புமே கிடையாது, என் குழந்தைய காப்பாற்றி தான் அவங்க வந்தாங்க. இப்போ வந்து என் குழந்தை நல்லா இருக்கானா அதுக்கு அவங்க தான் காரணம் சார், உங்களை பார்த்தா எங்களுக்கு குழந்தை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த குழந்தைக்காக தான் நான் வந்து விக்ரம், வேறு எந்த காரணமும் கிடையாது, நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. சாரி வேதா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க வேதா. உடனே வந்து தன்வியை பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரங்கநாயகி வந்து திட்டி அனுப்புகிறாங்க. நீ ரெகுலராக வேலைக்கு வராதெல்லாம் பாரு, என் பேத்திக்கு இப்படி ஆகிடுச்சு, நீ வந்து சரியே இல்லை ஆள், உன்னை உடனே மாற்ற சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புகிறாங்க. உடனே வேதா மனசு கஷ்டத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து வேதாக்கு மனசே ரொம்ப கஷ்டமாகுது, தன்வியை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. இங்கே தன்வி என்ன பண்ணுறாங்க, தூக்கம் வராமல் தவிக்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு வந்து வேதாம்மா கூட படுக்கணும் போல் ஆசையாக இருக்குப்பா, போகலாம்ப்பா அப்படின்றாங்க. சரி எல்லோரும் தூங்கிட்டாங்களா பார்க்குறேன்னு சொல்லிட்டு விக்ரம் எல்லோரும் பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் விடுறாரு. தன்வியை பார்த்துட்டு வேதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உனக்கு எதுவும் ஆவலை இல்லை தன்வி, எனக்கு எதுவும் இல்லைம்மா அப்படின்றாங்க. உங்கள் கூட படுக்கலாம் தாம்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பாவும் என் கூட எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துட்டா போச்சு, மாப்பிள்ளை நீங்களும் இங்கே தங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னேன்னு சரின்னு சொல்லிட்டு விக்ரமும் தங்கிடுறாரு. வேதா விக்ரம் தன்வி 3 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்தோடனே வந்து இங்கே தன்வியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் தேடுறாங்க. அப்போ வந்து எங்கே போயிட்டா தன்வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஹரிணி என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து பார்க்குறாங்க. ஐயோ நம்மள தான் தேடுறாங்க, வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்வியும் வந்து நம்ம விக்ரமும் வந்து வெளியே வராங்க. அப்போ வந்து ஹரிணி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு நீங்கள் எப்படி அந்த ரூம்லேருந்து வரீங்க, அப்போ அங்கே தான் தங்கியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு விக்ரம். உடனே வந்து தன்வி சொல்லிடுறாங்க, இல்லை இப்போ தான் நான் தான் சொன்னேன் வேதாமாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் கூட்டிகிட்டு வந்தார், அவங்கள வந்து பார்க்குறது தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கு காலையிலே வா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்புறாங்க. இது ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி யோசிச்சு அவங்க பாட்டிக்கிட்டே போய் சொல்கிறாங்க. இல்லை அங்கேருந்து தான் நான் கூட்டின்னு வந்தேன், இதில் ஏதோ இருக்குது, அந்த வேதா வந்து உண்மையிலேயே வந்து கேர்டேக்கரான எனக்கு சந்தேகமாக இருக்குது பாட்டி அப்படின்னு. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது, இவங்கெல்லாம் ஓவராக தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆறதை பார்த்தா ஏதோ இருக்குது, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ரங்கநாயகி. ரங்கநாயகி வந்து வேதா வந்து ரொம்ப சீப்பாக நடத்துகிறாங்க. அவங்கள ஒரு வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, உன் இஷ்டத்துக்குலாம் வேலைக்கு வர முடியாது, ஒழுங்காக வேலை வரதா இருந்தால் வா, இல்லைனா இன்றைக்கே நிப்பாட்ட சொல்லுவோம் உன்னை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க, எல்லா இடத்துக்கு வராது வரக்கூடாது நீ, புரியுதா? அதே மாதிரி விக்ரமுக்கு எதுக்காக நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அங்கே தான் என்னோடய பொருளெல்லாம் இருக்குது, என்ன பொருள் இருந்தாலும் எடுத்து முதலே கேளு, அங்கே விக்ரம் ரூமில் உனக்கு என்ன வேலை, விக்ரம் கூட இனிமேல் நீ பேசவே கூடாது அப்படின்னு நம்மளாம் ஆர்டர் போடுறாங்க. இதெல்லாம் கேட்ட விக்ரம் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு சொல்லிடலான்னு பார்க்குறேன், வந்து வேதா தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்வியோட அம்மா வேதா தான் அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் போகிறாரு. உடனே வந்து தடுக்கிறாங்க. நம்ம வந்து கெஜாய் தர முடியுது.